Hello students, welcome to Neat Impossible. இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லிவிங் வேர்ல்டில் செகண்ட் டாபிக் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். If you look around you, you will see a large variety of living organisms. For example, plants, insects, birds, pets, other animals and plants. இப்போ நம்ம உலகத்தில் நம்மளால் நிறைய வெரைட்டியான லிவிங் ஆர்கனிசம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது பிளான்ட்டாக இருக்கலாம், இன்செக்டாக இருக்கலாம், பேர்டாக இருக்கலாம், அதர் அனிமல்ஸ் எதாக வேணாலும் இருக்கலாம். There are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. இப்போ நிறையா ஆர்கானிசம் வந்து நம்மளால் நேக்ட் ஐயால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஆர்கானிசம், அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் உதவியால் நம்மளால் பார்க்க முடியும். If you have to increase the area that you make observations in, the range and variety of organisms that you see would increase. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதனுடைய அந்த ஆர்கானிசம் வந்து அந்த இடத்துல லிவிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய ஏரியா வந்து அதனை இன்க்ரீஸ் ஆக ஆர்கானிசமும் இன்க்ரீஸ் ஆகும். Obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kind of living organism in it. இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனோம்னா அங்கே நிறைய விதமான ஆர்கானிசம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட், அனிமல் ஆர் ஆர்கானிசம் தட் யூ see represent a species. ஒவ்வொரு வகையான பிளான்ட்டோ அனிமலோ ஆர்கானிசமோ அதை தான் நம்ம ஸ்பீசிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு எஸ்டிமேட் பண்ண ஒரு அமௌண்ட் தான் 1.7லேருந்து 1.8 மில்லியன் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி ஆர் த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் எர்த். இதுதான் பயோடைவர்சிட்டி. அது எவ்வளோ வகையான ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ நம்பரில் இருக்குது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பயோடைவர்சிட்டி. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. இப்போ அமேசான் ஃபாரஸ்ட் இதுமாரி நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தான் இருக்குது. அதனால தான் நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து கண்டினியூஸாக ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. As stated earlier, there are millions of plants and animals in the world. We know the plant animal in our own area by their local names. நம்ம நிறைய உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே அங்கே இருக்கிற ஆர்கானிசமோட லோக்கல் நேம் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம யூனிவர்சலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நாமன்கிளேச்சர். த லோக்கல் நேம்ஸ் would vary from place to place. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் லோக்கல் நேம்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அது கண்ட்ரிக்குள்ளார இருந்தாலும் வித்தின் அ கண்ட்ரி probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means talk to each other to refer to organism we are talking about. அதனால தான் அந்த ஆர்கானிசம் பற்றி நம்ம அதிகமாக தெரியாமல் போகிறது. அதனால தான் அதை சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நாமன்கிளேச்சர்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. There is a need to standardize the naming of living organisms. Such a particular organism is known by the same all over the world. ஒரு ஆர்கானிசம்னா அந்த ஆர்கானிசத்துக்கு ஒரே நேம் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் நாமன்கிளேச்சர். Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organism the name is attached to. நாமன்கிளேச்சர்னால் அந்த ஆர்கானிசம் வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பர்டிகுலர் நேம் வந்து கொடுக்குறது தான் நாமன்கிளேச்சர். ஃபஸ்ட்டு அந்த நேம் அந்த ஆர்கானிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதை தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறோம். In order to facilitate the study, number of scientists have estimated procedures to assign a scientific name to each known organism. ஒரு சயின்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு ஆர்கானிசமுமே சயின்டிஃபிக் நேம் வந்து அட்டைன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னிக்காக இருக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்க்கு நேமிங் வைக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். திஸ் இஸ் அக்செப்டபிள் டு பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த நேமிங் சிஸ்டத்தை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பயாலஜிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. The scientific names ensure that each organism has only one name
அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் தான் இருக்கணும். இந்த 2 ஆர்கனிசத்துக்கும் ஒரே நேம் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த 2 இதுவும். They also ensure that such a name has not been used for any other known organism. இந்த ஒரு பர்டிகுலர் நேமுங்கிறது எந்த ஒரு ஆர்கனிசத்துக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organism. பயாலஜிஸ்ட் வந்து யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து பயாலஜிஸ்ட் வந்து அதை செட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நேமே ரெண்டு காம்பனண்ட்னால் ஆனது. ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட். த சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 காம்பனண்ட், அதுதான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஒரு நேம்னால் அது ஒரு ஜெனரிக் நேமும் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் நேமும் இருக்கணும். இந்த நேமிங் சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். The naming system use a 2-word format was found convenient. அந்த நேமிங் சிஸ்டம் வந்து 2-word ஃபார்மேட்டாக இருக்குது. அது அப்போ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. Let us take the example of mango to understand the way of providing scientific names better. For example, இங்கே வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா எடுத்துக்கிருக்காங்க. அந்த மேஞ்சிஃபெரா இண்டிகானா மேங்கோ, அதில் ஃபர்ஸ்ட் நேம் மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதில் மேஞ்சிஃபெராங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகாங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இன் திஸ் நேம் மேஞ்சிஃபெரா ரெப்ரசன்ஸ் த ஜீனஸ், இண்டிகா ரெப்ரசன்ஸ் த ஸ்பீசிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் எபித்தட்னு சொல்லலாம். ஸோ நாமன்கிளேச்சருக்குன்னு ஒரு யூனிவர்சல் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பயாலஜிக்கல் நேம்ஸ் ஷுட் பி ஜென்ரலி இன் லட்டின். பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன லாங்குவேஜ்னால் லட்டின் லாங்குவேஜில் இருக்கணும். ஆனால் ரிட்டனில் இருக்கும்போது இட்டாலிக்ஸில் இருக்கணும். They are Latinized or derived from Latin irrespective of the origin. அது லட்டினோட ஆரிஜின் வந்து பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து லட்டின் ஆரிஜின் பட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ஸ் அ ஜீனஸ். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஜீனஸ் நேம், செகண்ட் காம்பனண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட். Both the words in biological name when handwritten are separately underlined. பயாலஜிக்கல் நேம் வந்து எழுதும் போது நம்ம ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும் போது அதை வந்து நம்ம செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அப்படி பிரிண்டடாக இருந்துச்சுன்னா அது இட்டாலிக்ஸில் இருக்கணும். அது லட்டின் ஆரிஜினை இண்டிகேட் பண்ணும். The first word denoting the genus starts with a capital letter. For example, genus name வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஸ்பீசிஸ் நேம் வந்து எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதில் எம் வந்து கேபிட்டலில் இருக்குது, ஐ வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. Name of the author appears after the specific epithet at the end of biological name and written in an abbreviated form. Example, Mangifera indica lin. இப்போது இந்த இடத்துல லின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம், சயின்டிஸ்டோட நேம் லின்னேயஸ். அதுதான் லின்னேயஸ் வந்து பின்னாடி வந்து அப்ரிவேட்டட் ஃபார்ம் வந்து ஷார்ட் நேமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்பீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணது லின்னேயஸ். It indicates that the species was first described by Linnaeus. Mangifera indica அந்த ஸ்பீஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லின்னேயஸ் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. Since it's nearly impossible to study all the living organism, it is necessary to devise some means to make this possible. அதுக்காக this process is classification. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். அந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து அதை வந்து நம்ம கன்வீனியன்ட் கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. நம்ம ஈஸியாக பார்க்குற கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், plants or animals or dogs, cats or insects. The moment that we use any of these terms, we associate certain characters with the organism in that group. What image do you see? What do you think of a dog? Obviously, each one of us will see dogs and not cats. If I had to think of Alsatians, I know that we are, of course, think of animals with the external ears and body hair.
Likewise in plants, if you are trying to talk of wheat, the picture in each of our minds will be of wheat plants, not of rice or any other plant. நம்ம ஒரு டாகோ இல்லை கேட்டோ இல்லை வீட்டோ நம்ம அந்த இமேஜ் வந்து நம்ம இது பண்ணும்போது அதனுடைய இமேஜ் வந்து நமக்கு தெரியணும்னா அந்த பிக்சர் வந்து நம்ம மைண்டுக்கு வரும். வீட்டோட பிக்சர் தான் வருமே தவிர ரைஸோ இல்லை மற்ற பிளான்ட்டோட பிக்சர் வந்து நமக்கு மைண்டில் வராது. Hence all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals are convenient category to use to study organisms. இது வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கனால தான் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியுது. The scientific term for this category is taxa. அந்த வந்து சயின்டிஃபிக் டேர்மில் சொன்னோன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா taxoன்னு சொல்கிறோம். The scientific term for this category is taxa. Here you must recognize that taxa can indicate categories at very different levels. Plants also form a taxa. Wheat is also taxa. Plant taxa form பண்ணோம். இதில் வீட்டுங்கிறது ஒரு வகையான taxa. டாகுங்கிறது மேமல். Dog is a mammal. Mammals are animals. Therefore animal, mammals and dogs represent taxa. ஒவ்வொன்றுமே taxa தான் represent பண்ணுது at different levels. Here based on characteristics all living organisms can be classified into different taxa. ஒவ்வொரு ஆர்கானிசமுமே ஒரு டிஃப்ரெண்ட் டாக்ஸாவில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு பேர் தான் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். External and internal structure along with the structure of cell development, process and ecological information of organisms are essential and form the basis of modern taxonomic studies. இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பேசிஸ் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய ஆர்கனிசத்தோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய செல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா essential studies for taxonomy. Hence characterization, identification, classification and nomenclature are the process that are basic to taxonomy. அது டாக்ஸானமியோட பேசிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட்டோ அனிமலோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அந்த கேரக்டர்ஸ் பொறுத்து நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை நேம் பண்ணுறாங்க. அதுதான் நாமன்க்ளேச்சர். இந்த ஹோல் ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டாக்ஸானமின்னு சொல்கிறோம். Taxonomy is not something new. Human beings have always been interested in knowing more and more about the various kind of organisms, particularly with reference to their own use. In early days, human beings needed to find sources for their basic needs of food, clothing and shelter. இப்போ ஹியூமன் பீயிங்ஸு ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து ஃபைண்ட் பண்ணுறதும் அதனுடைய யூஸும் அதனுடைய கேரக்டர்ஸ் இதுமாரி எல்லா விஷயத்தையும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. Hence earliest classifications were based on the uses of various organisms. அப்போ ஏர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே அதனுடைய ஆர்கானிசத்தோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதனுடைய யூசஸ், அதை வச்சு தான் ஈஸியாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. Taxonomy is not something new. Human beings have always been interested in knowing more and more about the various kind of organisms, particularly with reference to their own use. In early days, human beings needed to find sources for their basic needs of food, clothing and shelter. In earlier daysல இருக்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவனுடைய தேவைக்காக ஃபுட்டு, கிளாத்திங் இதெல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. அப்போ ஃபைண்ட் பண்ணும்போது தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றாங்க. Human beings were since long and not only interested in knowing more about different kind of organisms and their diversities, but also the relationship among them. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறதையும் என்ன இருக்கிறதையும் ஃபைண்ட் பண்ணுறதுல ஆர்வமாக இருந்தாங்க. அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ட் அதான் சிஸ்டமேட்டிக்ஸ். இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் derived from the Latin word. சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வேர்டு லட்டின் வேர்ட்லேருந்து இருந்துருது. சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் த யூஸ்டு சிஸ்டமா நேச்சுரே ஆஸ் இஸ் யூஸ்டு இஸ் பப்ளிகேஷன். லின்னேயஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிறத அந்த பப்ளிகேஷனோட டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. The scope of systematics was later enlarged to include
ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் அண்டு கிளாசிஃபிகேஷன். சிஸ்டமேட்டிக்ஸோட ஸ்கோப்பாக இருக்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா 3 இது சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணுறது, நாமன்க்ளேச்சர், அதுக்கப்புறம் அதை கிளாஸிஃபை பண்ணுறது. சிஸ்டமேட்டிக்ஸ் டேக் இன்டு அக்கவுண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸுங்கிறது அந்த நேமோட ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லாமல், நாமன்க்ளேச்சர் கிளாஸிஃபை பண்ணது இல்லாமல், அதனோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஆர்கானிசத்துக்கு உள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப்பிக்கில் நாம் பார்த்தது பார்த்திங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. அதில் பயோடைவர்சிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், நாமன்க்ளேச்சர், அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமன்க்ளேச்சருக்கான யூனிவர்சல் ரூல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா டாக்ஸானமினா என்ன, இதுதான் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸானமி கேட்டகரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நீட் இம்பாசிபிள்.